கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குத. இந்த வாசனையை வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டியதான். அப்படின்னு பார்த்து நீ உரியிற உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள விரும்ப இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா? ஆமா. எங்க மாடு வாங்க வந்தீரா? இல்ல தச்சு வேலை. கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரமாதம். திருப்தி தானே? பரம திருப்தி. ஆமா நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க செட்டியா பிடிங்க. எதுக்கு? கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது. அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த பிள்ளை 10 ரூபாய். வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு? என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்சு ஆடுற? இல்ல, கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு கொடுத்துருல? ஆமா. அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு. அதுக்கு தான் 10 ரூபாய் எடு. இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது 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 பாய். முடியாது. அப்ப மூக்கு கொடுத்துறேன். அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடும். ஏமாறதுக்கு ஒரு வேலையும் காணா. ஊர்ல அம்புட்டு வேலையும் திருந்திட்டாங்களா? அண்ணே வணக்கம். வாயா. நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க. 10 ரூபாய்க்கு பில்லா? எதுக்கியா? போடுங்க சொல்றேன். என்னடா இது? இதா பிடிங்க பணத்தை. ஆமா என்ன அதெல்லாம் எதுக்கு இது? அண்ணே நேத்து இந்த தெரு வழியா போகும்போது தெரியாம உங்க வீட்டு வாசப்படியா மிதிச்சிட்டேன். அதுக்கு கொடுத்துடணும்ல. இங்க வர்றா. யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? முக்கியமான விஷயம். கெட்டனா அண்ணே நீங்க வேற நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். என்னையா ஒண்ணுதானே நெத்திய கைய கட்டுற? அறிவில சொன்னே. அது இருக்கட்டும். அண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான். சரி. அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும். கிடைக்குமா? ஏயா நான் என்ன வெட்டியான எலும்பு கூடு கொண்டாந்துறதுக்கு? அட நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேணாம். 1000 ரூபாய் சம்பளமா தரேன். 1000 ரூபாயா? இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ். என்னையா அது? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அட்வான்ஸா? கவலையே படாதயா. உயிரோட இருக்கனையாவது அடிச்சு கொண்டு எலும்பு கூடு கொண்டாந்து போதுமா? அதெல்லாம் வேண்டாம். எலும்பு கூடு இருக்கிற சமாதியை நான் காட்டுறேன். நோண்டி எடுத்து கொடுத்தா போதும். நோண்டி எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? கண்ட பாடியை டச் பண்ணிட்டான். இனிமே இவன் கதை கட்டலு. நாம எஸ்கேப் ஆயிடணும். எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. வேலப்பா, வேலப்பா, நம்மள தூண்ட சொல்லிவிட்டு எங்க போனாவன்? ஓஹோ, எலும்பு கூட பார்த்தோன்னு பயந்து ஓடி போயிட்டான் போல இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துருவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளம் நம்மளுக்கு இருக்கு. போய் தொலை போ. இது என்ன மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிடுச்சு? இறங்கு சனியனா? நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூட பேசுது? யார் நீ? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை கால்ராபையில செத்தவன்ல சொன்னாவன். அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவனா நான் நோண்டாம விட மாட்டேன். துட்டு விட. துட்டா? நான் கூட கண்டேன். எவனுக்கு தர மாட்டேன். நான் விடா கண்டேன். வாங்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் உட்காந்துடுவேன். என்னது? வீட்டுக்கே வருவியா? ஆமா, வீட்டுக்கு போய் வெள்ளாவரியா பேசிக்கலாம். பயப்படாத. உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காத. எல்லா இம்சையும் நானே அணிவிக்கணுமா? சிரிக்காத. எங்க காணா போயிடுச்சு? மூதேவி நம்மளுக்கு வீட்டுக்கு போயிருச்சா? ஐயோ ஐயோ. அப்படித்தான். சூப்பர் பிகரே. மான் மாதிரி துள்ளி துள்ளி அஸ்திரப்பா. Sexy girl. உடம்புல எலும்பை தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது. இது வீச்சானல பார்த்து சொல்லி விடுதியா? டேய் எலும்பு பயல. Yes my child. ஆமா, வந்ததுல இருந்து வீச்சானலே பாத்துக்கிட்டு இருக்கியே. You like dance? எங்க பரம்பரையே டான்ஸ் பரம்பரை.
ஜீன்ஸ் பட்ல ஆனது என்னோட கொள்ளு பேரன். அப்ப விட்டாலாச்சாரியா படத்துல ஆனது உன் ஒல்லு பேரனா? எஸ். ஆமா, உனக்கு ஆட தெரியுமா? Why not? I'm a king of the டப்பாங்குத்தே. டப்பா குத்து. டப்பாங்குத்த பத்தி யார்கிட்ட பேசுற? ஏங்கிட்டியா? நாங்க யாரு தெரியுமில்ல? டப்பாங்குத்து, டமரா குத்து, தகர குத்து, கும்மாங்குத்து, குங்கும் குத்து, குதிரை குத்து, சாவு குத்துல இருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கோம்டா. குத்த பத்தி ஏங்கிட்ட பேசுற? போடா வெண்ண. போடா தொன்ன. எலும்பும் கதைக்கும் வித்தியாசம் கண்டேன் இதற்கொரு வழியை. ஆஹா, சாகும் போது ஸ்டைலோட செத்துருப்ப போல் இருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியா? ஏண்டா வெள்ள மண்டையா, செத்துமா உனக்கு சீர்த்து கேக்குது? அப்படி என்னடா திங்கிங்க? நெஞ்சால வேதனையா இருக்குதுப்பா. எத? என் கனவுல ரம்பா, சிம்ரான், மந்த்ரா எல்லாரும் வராங்கப்பா. அட பாவி, அவன் இவங்க எல்லாம் கனவுல வரமாட்டாங்களான்னு நீ என்னமோ சோகமா சொல்ற? கண்ணா வயிற்றுல கலப்பாதப்பா. 3 பேரும் புடவையில கட்டின்னு வராளுங்க. ஓஹோ, அந்த கவலையா உனக்கு? விவரமான ஆள் தான்டா. சரி, செமிக்கலன்னு சொன்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முழுங்கிட்டு போய் முக்கு. நக்கல உனக்கு என்ன? வாழைப்பழத்தை உச்சே வாயில வை. எது வாயில வைக்கவா? போடா எடுவட்ட வயல. என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட கிடையாது தெரியுமா உனக்கு? பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? நீயும் வாயும். வாய பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. Once upon a time my boy also survived. அப்ப எங்க வாயெல்லாம் புதன் வியாழனா? போடா டுபுக்கு. சரி, சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஊட்டி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சாப்பிட்டு முடிச்ச உடனேயே சமாதிக்கு போயிடணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வியா? பழத்தை கொடுக்குற சாக்குல அல்வா கொடுக்குறியா நீ? பண்ட வாங்காம போக மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. வில்லங்கமான விளாக்கன்றா இருக்கிய. மாமா ஐயோ, என் பொண்டாட்டி வந்துட்டாளே. வெள்ளையா வெள்ளையா, வேகமா இடத்தை காலி பண்ணியா? டென்ஷன் ஆகாத. அவ கண்ணுக்கெல்லாம் நான் தெரிய மாட்டேன். ஆமா, எங்க உன் பொண்டாட்டிய? அவளை வர பாக்கணுமா? இப்ப வருவா, முகத்தை மட்டும் பாரு. சரோஜா, என்னங்க பைய வச்சுட்டு தனியா இருக்கிறீங்க? உனக்காத்தாம காத்துக்கிட்டு இருந்தேன். நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடு. நான் அந்த எலும்பு அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்னது எலும்ப அனுப்புறீங்களா? இல்ல இல்ல, எலும்பு வாங்க ஆள் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன். ஓ. உனக்கு சூப் வைக்க வேணா? குறும்பு. எப்பா வெள்ளையா, நீ செஞ்ச காரியத்திலே ஒரு நல்ல காரியம் எதிரானா இதாண்டா. என் பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியாம என்ன பத்தியா? சந்தோஷம். எப்பா, 1 மாதம் சென்று என் பொண்டாட்டி வந்திருக்காப்பா. 1 மாதம் சென்று வந்தா ஒரு மனுஷனுடைய ஃபீலிங் என்னன்னு உனக்கு தெரியும்ல. பணத்தை வேணாலும் வாங்கிப்பா, இடத்தை காலி பண்ற ராசா. You are too late. என்னால போக முடியாதே. ஏன்? இப்ப வந்தாலே உன் பொண்டாட்டி சரோஜா. ஆமா, அவத்தான் போன ஜென்மத்துல என் பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டியா? ஆமா. ஹாய் குஜிலே. சோப்பு சேலை திங்குச்சான், மஞ்ச சேலை திங்குச்சான், வெள்ளம் மாவு திங்குச்சான். பையன் மாறாட்டாம்பா. என்னங்க? கொஞ்சம் இங்க வா. இத வரேன். சரோஜாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். நம்மளே மாவாட்டி குத்தலாம். மாவாட்டி ரொம்ப நாள் ஆகுதுப்பா. என்னடி என்னடி என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏமா? ஒரு தானா மாவட்டதுங்க. ஒரு தானா ஆட்டுதா? எங்க? இதோ அங்க. எல்லாம் நல்ல மண்டையானதானா? சரோஜா, அங்க பாரு, நின்னு போச்சு. அங்க பாரு. ஆமாங்க, நீங்க வந்த உடனே நின்னு போச்சு. அது வேற ஒண்ணு இல்லடி, நீ என்னோட வலுவான ஆளாச்சா? வேகமா சுத்திட்டு விட்டுட்டு போயிருப்ப. அது சொச்சன சுத்தி நின்னு போச்சு. போங்க. சரி, நீ போய் அடுப்புல வேலை பாரு, நான் ஆட்டுறேன். போடா, தைரியமா இருமா. வெள்ள, உன்னோட பெரிய தொல்லடா. பாப்பா மாதிரி தலக்க வச்சுட்டா பாவி பயல. என் பொண்டாட்டி நீ எப்பறம் மாவாட்டலாம்? அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? போன ஜென்மத்துல எனக்கும் அவ பொண்டாட்டி. 50-50 ஷேர்.
ஏண்டா போண்டாவா டீயா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பொண்டாட்டிடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீல்ல, அதை உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? சரோஜா உடம்புல 3 மச்சம் இருக்குது. அது உனக்கு தெரியுமா? மச்சம் நம்பர் 1 கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவுல ஆ, மத்திய பிரதேசத்துல. ஆமா கரெக்ட். மச்சம் நம்பர் 2 இடுப்புக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல. அட சண்டாளா, இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. அப்புறம் ஆ, என்ன சிரிப்பு சொல்லு. நம்பர் 3 ஆ. இடுப்புக்கு கீழே. போதும்டா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. எனக்கு தெரியும். அப்பா, போன ஜென்மத்துல நீ அவளுக்கு புருஷனா இருந்த நான் ஒத்துக்கிறப்பா. ஆனா இந்த ஜென்மத்துல நானும் அவளும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா. தயவு பண்ணி போயிரியா, உன் காலத்தட்டு கும்பிடுறேன். போறேன். ஆ. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? சரோஜா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை எனக்கு சமைச்சு போடணும். அத நான் சந்தோஷமா சாப்பிடணும். அப்பாடா, என்னென்னமோ நினைச்சு நெஞ்செல்லாம் பதறிடுச்சுடா. சாப்பாடு தானே வேணா? ஆமா. போட சொல்றேன், சாப்பிட்ட உடனே ஓடி போயிடணும். போறேன். சிரிக்காத, என் உடம்புக்கு சேராம இருக்கிறா. அதே திருப்பி சிரிக்கிறேடா. எலும்பா, ஏதோ என் முண்டாட்டிக்கால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டைய போடணும்னு ஆசைப்பட்ட, பல்லு தெரிச்சு போகும். ஜாக்கிரதை. ஓகே. ம். சரோ கண்ணு சாம்பார் எத்தனோடா? இது சரோவா? கொழுப்பு தான். சரோஜா, சாம்பார் எடுத்துட்டு வாடி. அப்படியே வாடியும் எத்தனும் வாடி. என்னங்க 2 போட்டிருக்கீங்க? அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. இது 7வது வருஷத்து தவசம். பேராண்டி, நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா. உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு. சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலையட்டும். ஏய், என்னங்க இது? வட அந்தரத்துல போய் மறந்துடுது. அது வேற ஒண்ணும் இல்லடி. எங்க தாத்தா ஆவியா உட்காந்து தின்னுகிட்டு இருக்காரு. அவரு வட பிரியர். என்னென்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பாத்தியா? சமாளி டேய், நல்லா வடிச்சு நக்கி வடையெல்லாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஸ்டிக் ஞாபகம் வந்துச்சுப்பா. பிளாஸ்பேக்கா விட்டா டூயிட்டு ஆடுவ போல் இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல. சகலையா ரகலையாய் போவான். ஆமா, சகல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தெரியும். வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே அப்படியாமா. டேய், என்ன என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன் இல்லையா? என்னங்கடா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாப்பா. குஜிலி என்னங்க, கொஞ்சம் முதல் தேய்ச்சி விடுங்க. வந்துட்டா கண்ணா. ஜின்னுக்குத்தான் இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கண்ணுக்குத்தான். இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. இது நம்மாலே வேணாண்டா என்னங்க? கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது. முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவுப்படாத, வெட்டிரண்டா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க? கூச்சமா இருக்கு. அப்படிங்கிற சரி முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா, பரவாயில்ல, கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சட்டம். என்ன? பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்தரத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க? அதோ அது வேற ஒண்ணும் இல்ல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா
இல்லைங்க பிரா. பிரா கேட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்தரத்தில் தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தான் தொங்குது. அங்க பாரு. நீ பாக்காத. கம்பி உனக்கு எனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா புடவை மாத்திக்க போ. அப்ப போடவே அதுதான் நான் இருக்கிற இழிச்சாப்பே துவைக்கிறதுக்கு போ. டேய் கண்டா நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்னை யாரா பிரா கொண்டு வரட்டா? என்ன சகல முதுகு தேய்ச்சி விட்டவன் பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா என்ன? முதுகு வேற தேய்ச்சியா? அது எப்ப? இப்பதான். டேய் நீ விட்டா குடும்பத்துல பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ ஏன் போட்டாடிடா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவ எனக்கும் பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா அடிக்கடி சகல சகலங்கிறான். லீகல் பாயிண்ட் வேற பேசுறான். நம்ம கேஸ் எந்த கூட்டு போனாலும் ஜெயிச்சாக போல் இருக்கே. இவனை அப்படியே வரப்படாது. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். எலும்பு பயலே என்னை பாரடா. நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்கில சாக போறடா நீ சாக போறடா. தூக்கத்திலே சிரிப்பா? இருடி இரு. உடம்புல வயரை சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற. அப்படி எரிஞ்சு சாம்பலா போ. அட பாவி சாம்பலா போவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்ன முட்டாள். இன்னைக்கு நீ தினசந்தி பேப்பர் படிக்கல? பவர் கட்டுன்னு போட்டு நின்னுச்ச. அவர் கட்டா? அட பாவி அத படிச்சுட்டு தான் நிம்மதியா படுத்திருக்கியா? நான் பார்க்காம போயிட்டேனே. இது கூட தெரியல நீ என்ன கொல்ல போறியா? நான் போய் உன்னை கொல்ல வருவனா? உன் உடம்புல இருக்க எலும்புல கரண்ட் பாஸ் ஆகான்னு செக் பண்ணி பார்த்தப்பா. டேய் உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்ல. நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம்தான். எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டா சரிதாப்பா. ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற. அத கெடுக்க நான் விரும்பல. அதனால நான் விட்டு குத்துறேன். ஐயா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா. நீ போயிட்டு வா. காதல்ல தோல்வி விட்ட இந்த கால இப்ப போறேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கடந்த பின்னே அமைதி என்று பெறுவான்.